ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு சமாஸ் vlogs. இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு யம்மியான சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறேன். அண்ட் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப யம்மியாக இருக்க போகுது. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து சேமியா பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ நான் வந்து இது அணில் சேமியா எடுத்திருக்கேன், ஒரு ஹோல் பேக்கெட். இது ஒரு ஹார்ட்லி ஒரு 200 கிராம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 2 நார்மல் எக்ஸு அண்ட் வந்து 2 வந்து அனியன்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு பெரிய டொமேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி புதினா எடுத்துருக்கேன். அண்ட் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அண்ட் 2 வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 2 எக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எப்போயுமே எக்ஸ் வந்து தனியாக ஒரு பவுலில் உடச்சி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டைரெக்டாக நம்ம எக்கு வந்து உடச்சி போட்டு ஒரு வேளை அது நல்லா இல்லைன்னு வைங்களேன், ஸோ மொத்தமாகவே எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ எப்போயுமே வந்து இன்னொரு பவுலில் உடச்சி பார்த்துட்டு நல்லா இருக்குச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் இது ஒரு ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் லைட்டாக இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் இப்போ வந்து எக் ஸ்க்ராம்பிள் எடுத்து வச்சாச்சு தனியாக. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பேனில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில், ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அண்ட் அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. அண்ட் வந்து இதோட இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இதோட வந்து கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அண்ட் க்ரீன் சில்லி அண்ட் இதோட இந்த மசாலாவும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தான் கரம் மசாலா போட்டிருக்கேன், சில்லி பவுடரும் டர்மரிக். ஸோ காரம் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கம்மி போட்டுக்கோங்க. இதோட வந்து கொஞ்சமாக இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து அந்த மசாலா குக்காகிறதுக்கு மட்டும் தான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வந்து இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து ரோஸ்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட் டேரெக்டாகவே அப்படியே தான் போடுறேன். ஸோ வேணும்னா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலாவோட பண்ணுறதில்ல, ஸோ அப்போவே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடும். நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வாட்டர் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான். நம்ம வந்து எப்பயுமே சேமியா உப்புமாலாம் ப்ளெயினாக சாப்பிட்ருப்போம் இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் சேமியாவுக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி தான் வந்து ஆக்சுவலி இதோட கணக்கு. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வைக்கணும் இந்த சேமியா குக் ஆகிறதுக்கு. அண்ட் நீங்கள் வந்து பிஃபோர் இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சால்ட் வேணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ உதிரியாக இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, குழ குழன்னு இல்லாமல் அந்த வாட்டர் லெவல் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதோட வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கீமா, மட்டன் மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எக் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு வாட்டி ஸ்டர் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.